சின்ன மருமகள்ல அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். தமிழை கீழே வழுக்கி விழுந்ததுமே சேது மனசு அப்படியே துடிச்சு அப்படியே பதறி போயிருது. தமிழை தூக்கிட்டு வேகமா பார்த்து ஹாஸ்பிட்டலுக்கு ஓடியாரு. டாக்டர் டாக்டர் இவங்க மாசமா இருக்காங்க டாக்டர், கீழே வழுக்கி விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சேது அப்படியே பதறவும் இங்கே டாக்டருக்கு பார்த்தா தமிழ்ச்செல்வி ரொம்ப நல்லாவே தெரியும். தமிழ்ச்செல்வி என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கேட்கவும், டாக்டர் வீட்டுக்குள்ள கீழே சோப்பு கிடந்துச்சு, அதை கவனிக்கல, வலிக்கு விழுந்துட்டு வயிறெல்லாம் ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்லவும், சரி உள்ள கொண்டு வாங்க, நர்ஸ் உள்ள கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் உள்ள போகவோ தமிழுக்கு பார்த்தா ஸ்கேன் பண்ணி செக்அப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன தமிழ்ச்செல்வி கொஞ்சம் கவனமா இருக்க கூடாதா? நீங்க சாதாரணமா கிடையாது, நீங்க ரொம்பவே கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய ஆளு. ஏன்னா உங்க வயிற்றுல 2 குழந்தை வளர்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி டாக்டர் பார்த்து அவசரப்பட்டு பதட்டத்துல சொல்லிடுறாங்க. ஏற்கனவே அப்பத்தான் டாக்டர் கிட்ட 2 குழந்தைன்ற விஷயத்த சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. டாக்டர் அவசரத்துல பதறி போய் 2 குழந்தைன்ற விஷயத்த சொல்லிடுறாங்க. இங்க தமிழ் கேட்குறாங்க, என்ன டாக்டர் சொல்றீங்க, 2 குழந்தையா, என் வயிற்றுல 2 குழந்தையா அப்படின்னு சொல்லி இங்கே பார்த்தா வழியோட தமிழை கேட்கவும், ஆமாம் தமிழ், உங்களுக்கு 2 குழந்தை, நீங்கள் 2 உசுரை சமந்துக்கிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் கவனமாக இருந்திருக்க கூடாதா? நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல கொஞ்சம் கவனமாக பார்த்து வேலை செய்யணும்னு. பாருங்க இப்படி அடிபட்டிருக்கு, நல்ல வேலைக்கு உங்களுக்கு காலில் தான் பயங்கரமாக சொலுக்கு ஏற்பட்டிருக்கு, வயிறில் எந்த பிரச்சனையும் இல்லை, குழந்தை ரொம்பவே நல்லா சேஃபாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லவும், அப்போ தான் பார்த்தா தமிழ்ச்செல்விக்கு உயிரே வருது. டாக்டர் நல்லா செக் பண்ணிட்டீங்களே, குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, 2 குழந்தைங்களும் நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லி தமிழை கேட்கவும், ஒன்றும் கவலைப்படாதீங்க தமிழ், 2 குழந்தையுமே ரொம்ப நல்லா இருக்காங்க. ஆனால் இதுவே கடைசி தடவையாக இருக்கட்டும், இதே மாதிரி இன்னொரு தடவை நீங்கள் இந்த மாதிரி நடந்து உங்களுக்கு வலிக்கு விழுந்து வயிறு வலின்னு வந்தீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் என்கிட்ட எதுவும் கேட்க முடியாது. ஏன்னா அப்போ என்னால் எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா குழந்தைங்க வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க, நீங்கள் தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நல்ல வேலைக்கு கடவுள் புண்ணியத்தில் எந்த ஆபத்தும் குழந்தைங்களுக்கு இல்லை. உங்களுக்கு லைட்டான பெயின் வந்திருக்கு, அதுவுமே குழந்தைங்கள பாதிக்காத அளவுக்கு வந்திருக்கு, நீங்கள் எதுக்கும் வருத்தப்படாதீங்க, இப்போ எழுதி கொடுக்குற டேப்லெட்ஸை மட்டும் நீங்கள் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டாக்டர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ தட்டிக்கு ஒரே ஒரு ஊசி மட்டும் போடுறேன், இந்த ஊசி போட்டதுக்கப்புறமா பெயின் குறைஞ்சிரும், அதுக்கப்புறமா 1 வீக் கழிச்சு நீங்கள் மறுபடியும் செக்அப்க்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லவும், சரிங்க டாக்டர் அப்படின்னு சொல்லி இங்கே பார்த்தா தமிழுக்கு ஊசி போட்டிருக்காங்க. தமிழ் உள்ளே படுத்திருக்காங்க. வெளியில் டாக்டர் வரவும் சேது கேட்குறாரு பதறிக்கிட்டு, டாக்டர் டாக்டர் என்னாச்சு, தமிழுக்கு ஒன்றும் இல்லையே, தமிழ் வயிற்றுல இருக்கிற குழந்தைக்கு ஒன்றும் இல்லையா அப்படின்னு சொல்லி இங்கே பார்த்தா சேது பதறி கேட்கவும், என்ன சேது கவனமாக நீங்கள் பார்த்துக்கிற கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டாக்டர் கேட்கவும், இல்லை டாக்டர் வீட்டுக்குள்ளே வழுக்கி விழுந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும், சரி சேது இதுவே கடைசியாக இருக்கட்டும், இனிமேல் இந்த மாதிரி நடக்காத அளவுக்கு நீங்கள் தான் பார்த்துக்கிறணும். உங்கள் மனைவி ஒன்றும் சாதாரண ஆள் கிடையாது, ஒரு குழந்தைய உங்க சுமக்கலை, 2 குழந்தைய சுமந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி டாக்டர் சேது கிட்ட சொல்லவும், சேதுக்கு பார்த்தா கையை ஓடலை காடு ஓடலை. டாக்டர் சொல்றது பார்த்தா சேது நம்ப முடியல. என்ன சொல்றீங்க டாக்டர், தமிழ்ச்செல்வி வயிற்றுல 2 குழந்தைங்களா அப்படின்னு சொல்லிட்டு சேது அப்படியே வானத்துல பறக்கிற மாதிரி அப்படியே சந்தோஷத்துல கேட்குறாரு. ஆமா சேது, உங்க மனைவி வயிற்றுல 2 குழந்தைங்க ரெட்டை வாரிசை சமந்துக்கிட்டு இருக்காங்க, நீங்க ரொம்ப கவனமா பார்த்துக்கிறணும். இதுக்கு மேல அவங்கள எந்த விதமான கஷ்டமான வேலையும் செய்ய சொல்லாதீங்க, அவங்க கம்ப்ளீட்டா ரெஸ்ட் எடுக்கணும். இன்னைக்கு கொஞ்சம் ஹெவியான அடிபட்டு இருந்துச்சுன்னா குழந்தைங்களை காப்பாற்றிருக்க முடியாமல் போயிருக்கோம். அவங்களுக்கு இப்போ இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன், வலி குறைஞ்சிரும், கொஞ்சம் நேரம் நின்று நீங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லவும், ரொம்ப நன்றி டாக்டர் அப்படின்னு சொல்லி சேது கண்கலங்கி சொல்லிக்கிட்டு இருக்காரு. இங்கே தமிழ் பார்த்தா உள்ளே படுத்திருக்காங்க. அப்போ தான் சேது வராரு. உன்னை நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் பார்த்து நடன்னு, அன்னைக்கு அப்படிதான் வந்து வலிக்கு விழுக போனேன், இன்னைக்கு பாத்ரூம்ல வழுக்கிற மாதிரி இருக்குன்னு நான் சொல்லிட்டு வரேன், வர்றதுக்குள்ள வீட்டுக்குள்ள வலிக்கு விழுகிற, நீ கவனமா இருக்குன்னே உனக்கு தெரியாதா? நீ என்ன சும்மாவா இருக்க? வயிற்றுல 2 பிள்ளைகளை வச்சுக்கிட்டு ஏன் இப்படி நீ இருக்க? கொஞ்சமாவது கவனமா இருக்கியா? இன்னும் சின்ன பிள்ளைத்தனமாவே இருக்கு அப்படின்னு சொல்லி சேது பார்த்தா ரொம்ப உரிமையோட தமிழை சித்தம் போடவும், இங்க பார்த்தா தமிழுக்கு அப்படியே சந்தோஷத்துல என்ன பேசுறதுனே தெரியல. என்னதான் என் மேல உங்களுக்கு கோவம் வருத்தம்லாம் இருந்தாலும் நான் வலிக்கு விழுந்துட்டே வழியில துடிக்கவும் என்னை இப்படியே விட்டுட்டு போக உங்களுக்கு மனசு வரல, என்னை தூக்கிக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு ஓடியாந்துட்டீங்கல்ல, இந்த அளவுக்கு என் மேல அக்கறை பாசம் எல்லாம் இருக்குல்ல, அப்புறம் என்கிட்ட உங்களுக்கு அவ்வளவு கோவம் வீராப்பெல்லாம் அப்படின்னு சொல்லி தமிழை கேட்கவும், என்னதான் இருந்தாலும் நீ பண்ணதை என்னால் மறக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு சேதி கேட்கவும், நான் தான் அதுக்கு உங்ககிட்ட எத்தனை தடவை மன்னிப்பு கேட்டிருக்கேன், ஏன் நான் கேட்ட மன்னிப்பை உங்களால் ஏற்றுக்கிறவே முடியாதா? தெரிஞ்சிச்சு என்னதான் வெளியில கோவப்பட்டு என் மேல ரோசத்தை காமிச்சாலும் ஆனா உள்ள என் மேல எவ்வளவு அக்கறையும் பாசமும் இருக்குன்னு நல்லாவே தெரியுது. நீங்க தான் பதறும் போது நான் பார்த்தேனே அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்லவும், யாரு பதறனா, அதெல்லாம் ஒன்றும் பதறலை அப்படின்னு சொல்லி சேது சொல்லிக்கிட்டு இருக்காரு. சரி இப்போ பரவாயில்லையா, வலி எல்லாம் குறைஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லி சேது கேட்குறாரு.
ஊசி டாக்டர் போடவும் கொஞ்சம் இப்போ பரவாயில்ல அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்லவும், நீ இப்போ வீட்டுக்கு போய் எந்த வேலையும் செய்யக்கூடாது, ஒரு எதையுமே பண்ணக்கூடாது, தண்ணி குடம் தூக்குறேன் சமைக்கிறேன்னு சொல்லி எந்த வேலையும் நீ பார்க்கக்கூடாது, இனிமேல் எல்லாத்தையும் நான் தான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சேது ரொம்ப உரிமையோட தமிழ்கிட்ட பேசுறாரு.